இப்போ நம்ம கலாக்கண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். இது வந்து நம்ம எலுமிச்சை சாறு சேர்க்குறப்போ இது வந்து லேசாக திரிஞ்சிரும். நம்ம ஃபஸ்ட்டு அரை எலுமிச்சம்பழத்தில் உள்ள சாறு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இன்னொரு அரை எலுமிச்சம்பழத்தில் உள்ள சாறு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதனால் திரிஞ்சு இந்த மாதிரி வரும், கட்டி கட்டியாக வரும். இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா திக்காகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் நம்ம நாட்டு சர்க்கரைனாலும் சேர்க்கலாம், இல்லைனா வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்க்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்குறப்ப லேசான ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும், இல்லைனா நமக்கு நல்லா ஒயிட் கலராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா கெட்டியாகி இந்த கடாயிலேருந்து ஒட்டாமல் அப்படி திரண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இதை அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கலாம், இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் செய்யலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ அதுவாகவே இந்த கடாயிலேருந்து ஒட்டாமல் அப்படி சேர்ந்து வர்ற மாதிரி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து லேசாக ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கேக் டின்னு அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை எந்த பாத்திரம்லாம் எடுத்துக்கலாம். உள்ளே வந்து நம்ம நெய் வச்சு க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே உள்ளே ஊற்றிடலாம்.
இப்போ இதில் மேலே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி ஒன்றா நம்ம மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ஈவனாக தடவிடலாம். இல்லைன்னா ஸ்பூனில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய் சேர்த்து நம்ம அப்படி மேலே வந்து நம்ம தடவிட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்று போல் வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்போ எதுனாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் நம்ம வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக தேவைப்படுற சைஸில் கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கலாக்கண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.